நட்டாசா 7 குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன்லங்க. 7 குட்டியில் 4 குட்டி இறந்துருச்சுங்க. இப்போ இருக்கிறது 3 தான் இருக்குதுங்க. முத நாள் ஒரு ஆண் ஒரு பெண்ணு, 2வது நாள் 2 ஆணுங்க. என்னானே தெரியலங்க. தொடர்ந்து 2 நாளாக 4 குட்டி இறந்துருச்சுங்க. இப்போ இருக்கிறது 3 தான் இருக்குது. இது பெண்ணு, இந்த கருப்பு ஆண், இது ஆண். 3 தாங்க இருக்குது. இந்த நட்டாசா குட்டி கூட படுத்துருக்கிறது இல்லை. எந்திரிச்சு எங்கே தான் போகணும்னு தெரியலங்க. ஓடி ஓடி போயிடுது. வந்துட்டியா? எங்கே போன? குட்டி கூட பக்கத்தாலே இருக்கிறது இல்லையா நட்டாசா? இப்போ 4 குட்டி போயிடுச்சு இல்லை? ஏண்டா குட்டி கூட பக்கத்தாலே இருக்கிறது இல்லை நட்டாசா. நீ பாப்பா குட்டி பார், 4 குட்டியும் படு, பாப்பா கூட படு, கம்மன் படு. என்னானே தெரியலங்க. 4 குட்டியே இறந்துருச்சுங்க. சத்து குறைபாடாக இருக்கும்னு சொல்லிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட கேட்டேங்க. டாக்டரு இந்த நட்டாசா இன்னும் 1 வருஷம் கூட அதுக்கு ஆகலைங்க. 6 மாதத்துலேயே பருவத்துக்கு வந்ததுனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாருங்க. குட்டி பக்கத்தால் இருந்தால் தாங்க பால் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நமக்கும் புதுசுங்கிறனால நமக்கும் ஒன்றும் தெரியலைங்க. ஃபஸ்ட்டு டெலிவரி ஆனப்போ வீட்டில் தாங்க போட்டிருந்தோம். பாருங்க, இது குளிர் அடிக்கக்கூடாதுன்னு திரை கட்டியிருக்கிறேன் பாருங்க. இதுதான் வீடு. மெத்தப்படிக்கட்டு, இந்த மெத்தப்படிக்கட்டில் தான் போட்டிருந்தேன். இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அதால் படுக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த ரூமில் கொண்டாந்து போட்டேங்க. விட்டுருக்கிறேன் பாருங்கள். குளிராது பாருங்க. கதவு இருக்குது, சாத்திக்கலாம் பாருங்க. இதுக்கு சேஃபாக இருக்கும், அதனால் இங்கே கொண்டாந்து விட்டேன் பாருங்க. இந்த இடத்துல தாங்க 4 குட்டி இறந்துருச்சு. இது ஒன்று வருஷம் கூட ஆகலைங்க இந்த நட்டாசாவுக்கு. 1 வருஷத்துலேயே பருவத்துக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாருங்க. இருக்கிற அந்த 3 குட்டியாவது நல்லபடியாக காப்பாற்றலாங்க. நம்ம உள்ளார விட்டால் அந்த நட்டாசா கேட்டுக்குள்ளாரையே இருக்க மாட்டேங்குதுங்க. இந்த கேட்டை திறந்தால் போதும், வெளியில் ஓடி வந்துடுது. அதனால தான் இந்த ரூமில் கொண்டாந்து விட்டுட்டேங்க. இது பாட்டுக்கு சௌரியத்துக்கு வெளியில் போயிட்டு வருது, எல்லாம் பண்ணுது இல்லைங்க. நாங்கள் உள்ளாரே விட்டால் கேட்டுக்குள்ளாரே இருக்க மாட்டேங்குதுங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் வந்துடுங்க. நைட்டு நானும் அப்பப்போ வந்து இதை வந்து பார்த்துட்டு தான் போவேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்ப்பேன். காலையில் எழுந்த உடனே இதை பார்த்துட்டு தான் மற்ற வேலையை போய் செய்வேன். பாருங்க, இருக்கிறதையாவது நல்லபடியாக காப்பாற்றலாங்க. நட்டாசா, பாப்பா குட்டி பக்கத்துலேயே படுத்துருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, சரியா? படுத்துரு. இந்த குட்டியாவது நல்லபடியாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம என்னங்க பண்ணுறது? நடக்கிறது தான் நடக்கும். வாழ்க வளமுடன்.